अभी भी तो पीछे जरा तुम लोग थोड़ा और इधर आना बनना वो पीछे आ जाना बाहर दो तू दोनों पीछे आ जाना मगर पीछे आ जाना என் பேர் சௌரப். நான் வந்து அத்திப்பட்டில் இருக்கிறேன். அத்திப்பட்டில் நான் 8th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் மிடில் ஸ்கூலில் படித்தேன். இங்கே நல்லா படித்து மாடல் ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகி அங்கே இப்போ 10th ஸ்டாண்டர்டில் 500க்கு 490 மார்க் எடுத்துருக்கிறேன். தமிழில் 94 மார்க் எடுத்துருக்கிறேன். இப்போது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பீகார்லேருந்து இங்கே வந்தீங்க? நான் பீகார்லேருந்து இங்கே 6th ஸ்டாண்டர்டில் வந்த கிட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. 4-5 வருஷம் ஆகுது. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நான் தமிழ் கிளாஸில் முன்னாடியே உட்கார மாட்டேன், பின்னாடி தான் உட்காருவேன். ஏன்னா முன்னாடி உட்காந்தா என்ன டீச்சர்ஸ் ஏதாவது கேட்டுறாங்களோ, கிளாஸ் முன்னாடி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதனால பின்னாடி உட்காந்துருவேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து டீச்சர்ஸே நீ இது படின்னு சொல்லுவாங்க. அதனால படித்து இப்போ பழக்கமாயிடுச்சு. எந்த ஸ்கூலில் இப்போ போனது இருக்குது இது மாதிரி ஆச்சு பழக்கம்? இப்போ நான் திருவள்ளூர் மாடல் ஸ்கூலில் இருக்கேன். மாடல் ஸ்கூலில் இருக்கீங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்தீங்க நீங்கள் நல்லா படிக்கிறேன்னு? நான் இங்கே 8th வரைக்கும் படிச்சதுல நான் தமிழ்னால ஸ்கிப் பண்ணேன். ஏன்னா எக்ஸாமில் பாஸ் ஆகணுமா, அந்த அளவுக்கு படித்தா போதும் அப்படின்னு இருந்தது மைண்ட் செட்டே. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இல்லை எல்லாரும் அவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களே, நம்மளும் அதிகமாக மார்க் எடுக்கணும், அதனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ 94 மார்க் எடுத்திருக்கீங்க தமிழில். அதாவது உங்களை விட கீழே தான் நிறைய பேர் தமிழ் பசங்க மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பீகாரி பையன் 94 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? நான் சந்தோஷம்னா இதுக்கு முன்னாடி நான் எங்கள் ஸ்கூலில் எழுதின டெஸ்ட்டில் 80+ மார்க் எடுத்தது இல்லை. என் டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ தமிழில் மட்டும் மார்க் எடுக்கணும்னா உங்களுக்கு டோட்டலே வராது, தமிழில் ஃபோக்கஸ் பண்ணு. அதனால நான் எக்ஸாம் கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேறு எந்த சப்ஜெக்டும் படிக்காமல் தமிழ் மட்டும் தான் ஒரு மாதம் ஃபுல்லாக படிச்சிருந்தேன். அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. உங்கள் பேர்? சௌரப். தேங்க்யூ.